ஹாய் கைஸ், ஐ எம் விஎஸ் பாரதி. இன்னைக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு, நேத்திக்கு என்னெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு அனைத்து விதமான செய்திகளையும் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் தமிழக அரசியலில் நேத்திக்கு மிகப்பெரிய திடீர் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம். தமிழக அரசியலில் மிக பெரும் திருப்பமாக முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனது ஆதரவாளர்களுடன் முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். இது எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஒரு முக்கியமான நகர்வாக பார்க்கப்படுகிறது. இது திமுக ஆட்சிக்கு மீண்டும் வருமா அப்படின்ற கேள்விக்கு இது ஒரு முக்கியமான பதிலடியா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். அடுத்ததா தேர்தல் ஆணையம் ஆலோசனைப்படி தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் 2வது நாளாக சென்னைக்கு வருகை புரிஞ்சிருக்காரு. அடுத்தது தாவேகா கட்டுப்பாடு. தமிழக வெற்றி கழகத்தினர் கட்சியின் தலைமை அனுமதியின்றி ஊடக விவாதங்களில் பங்கேற்க கூடாது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் உத்தரவிட்டுள்ளார். ராகுல் காந்தி தமிழக வருகை. சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்காக காங்கிரஸ் கட்சி தலைவர் ராகுல் காந்தி விரைவில் தமிழகம் வர இருக்கிறார். தேசிய மற்றும் சர்வதேச செய்திகள். பிரதமர் மோடி இஸ்ரேல் பயணம். 2 நாள் பயணமாக இஸ்ரேல் சென்றிருந்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பல்வேறு முக்கிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திட்டு இருக்காரு. கனடா பிரதமர் இந்தியாவுக்கு வருகை புரிஞ்சிருக்காரு. கனடா பிரதமர் மார்க் கார்னி 4 நாட்கள் பயணமாக இந்தியா வருகை புரிஞ்சிருக்காரு. அவரு மும்பையில சில முக்கியமான தொழிலதிபர்களை சந்திச்சு பேசிட்டு இருந்திருக்காரு. அடுத்தது பங்குச்சந்தை சரிவு. மத்திய கிழக்கு நாடுகளில் நிலவும் பதற்றம் காரணமாக இந்திய பங்குச்சந்தை நேற்று கடும் சரிவை சந்திச்சிருக்கு. முதலீட்டாளர்களுக்கு 5.5 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. தமிழகத்தின் பிற முக்கியமான செய்திகள். நல்லக்கண்ணு அவர்களுக்கு மரியாதை. கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு அவர்களின் உடல் 72 குண்டுகள் முழங்க அரசு மரியாதையுடன் சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்பட்டது. தங்கம் விலை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 1,19,360 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டது. வானிலை அறிக்கை. தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்திருக்காங்க. அடுத்தது விளையாட்டுச் செய்திகள். T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றில் நியூசிலாந்து அணி மற்றும் இங்கிலாந்து அணி மோதியது. 2 அணிகளும் மோதியதில் 160 ரன்களை இலக்காக நிர்ணயித்துள்ளது. இன்று பாகிஸ்தான் மற்றும் இலங்கை அணிகள் மோதுகின்றன. OPS கட்சி மாறுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்ப்போம் வாங்க. தமிழக அரசியலில் நேற்று ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் போன்ற அமைப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தனது நீண்டகால அரசியல் எதிரியான திமுகவில் முறைப்படி இணைந்தார் அப்படின்றதுதான் இணைப்பு. நேற்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் OPS திமுகவில் சேர்ந்தார். அவருடன் அவரது மகன் ரவீந்திரநாத் மற்றும் அவரது ஆதரவாளர்களுடன் இணைந்தார். காரணம், அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி உடனான நீண்டகால சட்டமன்ற போராட்டங்களுக்கு பிறகு வேறு வழியின்றி தாய் கழகத்திற்கு மீண்டும் திரும்புவதாக OPS சொல்லியிருக்காரு. என்ன தாக்கம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா, தென் மாவட்டங்களில் குறிப்பாக முக்குளத்தோர் சமூகத்தினர் மற்றும் OPSக்கு இருக்கும் செல்வாக்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு பெரிய பலமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்தது வானிலை. இன்றைய வானிலை நிலவரத்தை பொறுத்தவரைய இன்று தமிழகத்தின் பல பகுதிகளில் வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கோடை காலத்தின் ஆரம்ப அறிகுறியாக வெயில் ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மழைக்கு வாய்ப்பு. தென்கிழக்கு வங்கக்கடல்ல நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தென் தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டிய சில மாவட்டங்கள்ல மழைக்கு வாய்ப்பு இருக்கு. சென்னை மற்றும் புறநகர். சென்னையில் வானிலை மேகமூட்டத்தினுடன் தான் இருக்கும். அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டமா இருக்கும். மழை பெய்ய வாய்ப்பு ரொம்ப குறைவு. வெப்பநிலை
வெப்பநிலையை பொறுத்தவரைய அதிகபட்ச வெப்பநிலையா 33 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 35 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். குறைந்தபட்ச வெப்பநிலையா 23 டிகிரி செல்சியஸ் முதல் 24 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். குறிப்பா என்ன சொல்லணும் அப்படின்னா, வட தமிழகத்துல வறண்ட காலநிலையே ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மதிய நேரங்கள்ல வெயிலோட தாக்கம் சற்று அதிகமாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு பொறுத்தவரைய நம்ம சில முக்கியமான தகவலோட நம்ம சில செய்திகளை பார்த்தோம். அடுத்து வர போற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா விஎஸ் பாரதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வியூவர்ஸுக்கு வணக்கம்.